முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்க சந்திக்கலின்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சரே வாலண்டியரா வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்க சொல்றனால அப்ப உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கதை தப்புன்னு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனது சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே? ஏன்னா நீங்க நான் சந்திக்கலின்னு சொல்றீங்க. ஆனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்க சந்திக்கலின்னு சொல்றனால உங்க மருமகன் சந்திக்கலின்னு நீங்க சொல்றீங்களா? மறுபடியும் சொல்றாங்க, நான் சந்திப்பது தவறு கிடையாது. நாளைக்கு அதானி 1 லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும். மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க. நீங்களே வாலண்டியரை ஏன் நான் சந்திக்கலைங்கிற? அப்போ நான் அதானி வேற நான் வேறன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறதா எங்களுடைய கேள்விங்க. 100% சந்திச்சிருக்காங்கண்ணா. நான் ரூம் நம்பரோட நான் சொல்கிறேங்கண்ணா. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லட்டுமா? முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, அவங்க அதானியினுடைய அதிகாரிகள் ரெகுலராக சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுகிறாங்க. சந்திப்பு நடக்குது, இந்த வாரமும் நடக்குது. என்னங்கண்ணா? அதான் நான் சொல்கிறேங்கண்ணா, சட்டமன்றத்தில் இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். நான் அதானி சந்திக்கவே இல்லை. அப்போ அதானியை சந்திப்பது ஒரு குற்றம், அதனால் நான் சந்திக்கலைன்னு நீங்கள் சொன்னால் மருமகன் சந்திக்கலையா? எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், தமிழ்நாட்டில் DVACயில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நாங்கள் விசாரிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு. முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எழுதா அப்படின்னு கேட்குறீங்க. நான் முதலமைச்சருக்கு சொல்கிறது, நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்போ நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிட்டீங்களா? ஏன்னா நீங்கள் தான் அதை மறைக்க பார்க்குறீங்க. நான் அந்த குற்றங்கிற பாயிண்ட்டுக்கே போலிங்கண்ணா. ஏன்னா தொடர்ந்து DIPR ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. நாங்கள் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளி தொழிலே ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்திய அரசு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்றால் டெவலப்மெண்டல் ஒர்க் நடந்துதாங்க ஆகணும். அதில் மாற்று கருத்து இல்லைங்க. டங்ஸ்டன் விகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான ஒரு விஷயம். காரணம், சமணர் படுகை இருக்குது, மெகாலித்திக் பரியல் சைட் 2000 ஆண்டுகள் பழமை எல்லாம் இருக்குது, அழகர்மலை பக்கத்தில் இருக்குது. ஓகேங்கண்ணா. இன்றைக்கி மத்திய அரசு எல்லா விஷயமும் கூட தமிழகத்திற்கு கொண்டு வரும் பொழுது எல்லாத்தையும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது முன்னாடி போகாது. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக என்கேஜ் பண்ணி இல்லை பிரச்சனை இல்லாத ஒரு பகுதிக்கு மத்திய அரசை கூட்டிகிட்டு போங்க. அதெல்லாம் அவங்க சொல்கிறோம், ஆக்கப்பூர்வமான அரசியலை வைப்போம். எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து எங்கே போய் நிற்கும் என்பதுதான் எங்கள் கேள்வி. எதுவுமே வேண்டாம், உள்ளே வராதிங்க, அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போக்கு கிடையாது. சரி, டங்ஸ்டன் வந்தாங்க, பிப்ரவரியிலே சொல்லியிருக்கலாம் இங்கே வேண்டாம், வேறு இடத்த பாருங்கள், வேறு இடத்த மேப் பண்ணுங்கள், அது ஆக்கப்பூர்வமான ஆலோசனை. இன்றைக்கி பிரச்சனையான பிறகு 10 மாதம் கழித்து நாங்கள் முதல்லிருந்து விரோதம் அப்படின்னா அதான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் அதிகாரிகள் பேசவே இல்லையா? வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் கொடுங்க. அதிகாரிகள் பேசி இருக்கின்றார்கள். இல்லாட்டி மத்திய அரசு பொய்யான செய்திக்குறிப்பு கொடுப்பாங்களா? மத்திய அரசுடைய செய்திக்குறிப்பில் தமிழக அரசு எங்கிட்ட பேசுனாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மத்திய அரசு பொய் சொல்கிறாங்களா? கிடையாது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. டெவலப்மெண்ட்டா நோ டெவலப்மெண்ட்டா, அந்த டெவலப்மெண்ட் எந்த மாதிரி? ஸோ நீங்கள் போராட்டம் வெடிக்குது, அதன் பிறகு நான் ஸ்டாண்டை மாற்றினேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு கிடையாது.